ஃபஸ்ட் சீசன் மட்டும் இல்லை 4 சீசனுமே தரமாக இருக்கும். என்னடா இது அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு இப்படி இருக்கும். இல்லை ஒரே ஒரு விஷயம் நெகட்டிவிட்டி அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இழுக்கிற மாதிரி இருக்கும். சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம வந்து ஒரு கட்டத்து மேலே வந்து பார்த்திங்கன்னா வெறுக்க ஆரம்பிச்சிடும். அந்த டீ பேக்னு சொன்ன மாதிரி 4th சீசன் வரையில் வருவான், அவன் எப்போ தான் எலிமினேட் பண்ண போகிறானுங்க அப்படின்ற அளவுக்கு கூட இருக்கும். இன்னும் நிறைய நேரம் என்னென்னா வர சீன்லாம் ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்ற அளவுக்கு இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேரக்டர். அது தொடர்ந்து கொண்டு வந்துகிட்டே இருப்பாங்க. அது ஒரு கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். இன்னொன்று என்னென்னா ஃபஸ்ட்டு சீசனில் அந்த ப்ரிசன் ஜெயிலேருந்து எஸ்கேப் ஆவாங்க. செகண்ட் சீசனில் அந்த கம்பெனி இவங்களை பூட்டத்தில் பார்க்கும். அவங்கக்கிட்டேருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறாங்கன்றது தான் செகண்ட் சீசனு. அந்த பணத்தையும் எப்படி எடுக்கிறாங்கன்றது சேர்ந்து வரும். தேர்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா திரும்ப ஒரு ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். இவங்களாம் வந்து ஒரு ஜெயிலுக்குள்ளே திரும்ப போயிடுவான். அந்த அவங்க அண்ணனை காப்பாற்றுற முயற்சியில் ஈடுபட்ட அந்த தம்பி மைக்கேல் ஸ்கோஃபீல்டுன்றவன் திரும்ப ஒரு ஜெயிலுக்கு போயிடுவான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே தொடர்ந்துகிட்டே இருக்கும். அப்படியே ஜவ்வு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இரிட்டேட்டிங் ஃபேக்டராக இருக்கும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சீரிஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு ஃபஸ்ட் எபிசோட் தாண்டிட்டிங்கனாலே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும்.